உளுத்தங்கஞ்சி குடிக்கிறதுனால கால் வலி வர்றதில்லைங்க. இப்போ எனக்கு காலைல காஃபி குடிக்கிறது நிறுத்திட்டேன். கட் பண்ணாக்கா இப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பழத்தில் நல்லா கொட்டை உருண்டையாக இருக்கும். வெண்ணெய் ஆட்டம் வரும், அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தேன் ஊற்றிக்கிறேன். அதான் என் பையன் வந்து இந்த பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னது உண்மையில அதிசயம் தாங்க. இன்னுமே எனக்கு தெரியலன்னா என்ன, எப்பவும் பொம்பளைங்க எந்த விஷயத்தையும் தெரியலன்னு சொல்லவே கூடாது. இப்போ மாற்றிடுவேன். இப்போ அந்த அடுப்பை எடுத்து கொண்டு போய் ப்ரெஸ்டீஜ் ஷோரூமில் கொடுத்துட்டாக்கா அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். காலையில் இன்னைக்கு வந்து ஒரு 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். சரி, காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கெல்லாம் பூ பறிக்கவே இல்லை. இன்றைக்கி ஜாதி மல்லி பூவை பறிக்கவே இல்லை. ஒரே வாசமாக இருக்குது வெளியில் வந்தால். ஏதோ 2 குருவி ஒரே சத்தம் போயிட்டுருக்கு. ஓகே, நாம் போய் சமைக்கிற வேலையை போய் பார்க்கலாம். இது மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் எந்திரிச்சு பார்க்க முடியுது. காலையில் நேரமாக எப்படி பொழுது இருக்குது அப்படிங்கிறதையே அதிசயமாக இருக்குது. எந்திரிக்க முடியறதில்ல, என்ன பண்ணுறது? சரி, போய் சமைக்கலாம். இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு தான் செய்கிறேன் சப்பாத்திக்கு. அதுக்கப்புறம் உளுத்தங்கஞ்சி எப்பவும் போல் உளுத்தங்கஞ்சி வச்சாச்சு. உண்மையாலுமே இந்த உளுத்தங்கஞ்சி குடிக்கிறதுனால கால் வலி வர்றதில்லைங்க. இப்போ எனக்கு காலைல காஃபி குடிக்கிறது நிறுத்திட்டேன். ஃபுல்லாகவே உளுத்தங்கஞ்சி தான். டெய்லிக்குமே காலைல எழுந்திரிச்சா இந்த மாதிரி கஞ்சி வச்சுருது. அவனுக்கு ஒரு டம்ளர், எனக்கு ஒரு டம்ளரு. இந்த உளுத்தங்கஞ்சி குடிக்கிறதுனால டெய்லி நைட்டானால் கால் பயங்கரமாக ஒரு கால் மட்டும் வலிக்கும், குதிங்கால் வலிக்கும். இப்போலாம் வலிக்கிறது கிடையாது. இது குடிக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, எனக்கு என்னமோ பரவாயில்லையாக தோணுது. கொஞ்சம் நமக்கு வயசாகும் போது இந்த மாதிரி உளுத்தங்கஞ்சிலாம் எடுத்துக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. அவ்வளோதாங்க. நம்ம நாட்டு சக்கரை இல்லாட்டினா நான் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுட்டேன். இல்லை தேன் கூட ஊற்றி நம்ம குடிச்சிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் ஆறி போயிடும். அப்படியே எடுத்து சூப்பராக குடிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு, சப்பாத்தி வந்து இதுக்கு பாலாக் சப்பாத்தி தான் செய்கிறேன். பச்சைப்பயிர், முளைக்கட்டின பச்சைப்பயிரும் பாலாக்கும் போட்டு அரைச்சி சப்பாத்தி. போய் செஞ்சிடலாமா? ஒரு வாரம் விட்டமாக போதும், நல்லா மறுபடியும் பாருங்கள் வழி நெடுக்க மறுபடியும் எல்லாம் பூண்டு முளைச்சி போச்சு. ஒரு வாரம் விடுறதுக்குள்ளிங்க நல்ல கேஷவர்த்திலாம் வளர்ந்துருச்சு சூப்பராக. அம்மாடியோ, காலையில் 6 மணிக்கு வந்து இங்கே கீழே காலை வைக்கவே பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரு 4 இலையை பிச்சுட்டு போயிடலாம். சூப்பராக இருக்குது இலை. நேற்றுக்கு மழை பெஞ்சிங்க நைட்டு, அதுதான் வந்து ஈரமாக இருக்குது. எங்கடி இருக்குதா? வெளியில் கதவை சாத்தி வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டேன். உடனே பாருங்களேன், அந்த பக்கம் வந்து வெளியே பக்கமாக வந்து இங்கே நின்றுட்டு கத்துறான். வெளியில் போனால் வெளியிலே டாய்லெட்லாம் போகணும்ல, வீட்டுக்குள்ளே வந்து மேட்டு மேலே வந்து டாய்லெட் போகிறான். அப்புறம் நான் இவ்வளோ என்ன பண்ணிட்டேன், நான் போடி வெளியில் போயிட்டு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வாடின்னு அமுச்சு விட்டேன். போன வேகத்தில் இந்த மேலே படிக்கட்டு ஏறி, இந்த சைடில் படிக்கட்டு ஏறி இந்த ஜன்னல் வெளியே நின்றுட்டு கத்துறான், கதவை தர அப்படின்ட்டு. எவ்வளோ கொழுப்பு இருக்கும். நீ என்ன கற்றுனாலும் திறக்க மாட்டேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வா. போயிட்டா.
இப்போ பறிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா கீரை வேக வச்சுட்டேன். இது வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு. நம்ம இதெல்லாம் வந்து சப்பாத்தி கூட போட்டு நம்ம அரைச்சி நம்ம சப்பாத்தி சுட்டோமா ரொம்ப நல்லா இருக்குங்க. எதுவுமே தெரியாது. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் கூட சாப்பிட்டுக்கிறாரு. பச்சை பயிறு போட்டேன், முளைக்கட்டின பச்சை பயிறு, அது கூட கீரை. இந்த இந்த பாலாக்கீரையெல்லாம் நம்ம வந்து இதில் என்னது முருங்கைக்கீரையில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. அதை விட சத்துக்கள் வந்து நம்ம இந்த பாலாக்கீரையெல்லாம் இருக்குது. அதனால் அடிக்கடி இந்த மாதிரி கீரைங்க எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பச்சை மிளகா போட்டேன், கூட வந்து கொஞ்சம் சீரகம், அவ்வளோதாங்க. இப்போ இதை போட்டு நம்ம அரைச்சிடலாம். அரைச்சிட்டு சப்பாத்தி மாவு கூட போட்டு பிணைஞ்சிக்கலாம். எவ்வளோ ஈஸி. மாவு அரைக்கிறதுக்கு மிஷின்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதை அரைச்சிட்டு அதையும் அது கூட சேர்த்து நம்ம மாவாக பிணைஞ்சிடலாம். இப்போ அரைச்சி இதில் ஊற்றிட்டோம் பாருங்கள். இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம சப்பாத்தி மாவு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு மாவும் பிணைஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ தக்காளி குருமா வந்து செஞ்சிட்ருக்கேன் இட்லிக்கு. காலையில் டிஃபனுக்கு இட்லிக்கு தக்காளி குருமா, லஞ்சுக்கு அவனுக்கு வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் கொடுத்து விட போகிறேன். காலைல வந்து இன்னும் ஜூஸ் போடணும் அடுத்த வேளை. இந்த பழத்தை வந்து இப்போ ஜூஸ் போட்டுடலாம். நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி பறித்து வச்சேன். நல்லா பழுத்துருச்சு. இப்போ பறிச்செல்லாம் வைக்கல, கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து வச்சது தான். அதனால் இதை வந்து இப்போ கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கட் பண்ணாக்கா இப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பழத்தில் நல்லா கொட்டை உருண்டையாக இருக்கும். இந்த பழத்தில் வாழாகுது, கொட்டையே உள்ள இல்லை பார்த்தீங்களா? நல்லா பழுத்து கொட்டுனதுனாலேயோ என்னவோ தெரியல, எதுவுமே கொட்டையே இல்லை. கொட்டையே போல் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு நல்ல பழமாக இருக்குது பழம். நம்ம வீட்டில் மரமாக இருக்கிறதுனால தான் இந்தளவுக்கு பழமாகுதுங்க. நம்ம கடையில் வாங்கினோமா இந்தளவுக்கு பழமாக இருக்காது. ஏன்னா காயாகவே பறிச்சிட்றாங்கல்ல அவங்க. அதனால தான் இது அதுவாக விழுந்ததுனால நல்ல பழமாக இருக்குது. உள்ளே இருக்கிற இந்த சதப்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த ஒரு பக்கம் இருக்கிறதே அவனுக்கு போதுமானது. இதுவே எவ்வளோ வரும் பாருங்கள். தோல் எடுத்துட்டேன். தோல் ஒன்றும் அவ்வளோ மொத்தமாலாம் இல்லை, லேசாக தான் இருக்குது. அப்படியே தோல் அப்படி கையிலேயே நான் எடுத்துட்டேன். நான் பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ இதை சும்மா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இன்னும் மேலே இருக்கிற மரத்தில் வந்து அது வேறு மாதிரி, நம்ம நார்மலாக அவகோடா இருக்கும் இல்லைங்களா, கடைங்களில் வாங்கிறது, அது மாதிரி இருக்குது. அது வந்து இன்றைக்கி போய் பறிச்சுட்டு வரலாம். அதுவும் கொட்டுதுக்கா வந்து எடுத்துகிட்டு போக்கான்னு சொல்லிகிட்டே இருக்கா அப்படி சக்கரவர்த்தி. அதனால் அதை போய் பறிச்சுட்டு வரலாம். இதில் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். இதில் வந்து நீங்கள் நட்ஸு, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் ஊற வச்சு அதை கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். என்னங்க, திராட்சை எதை வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம். நான் வந்து லைன் டேட்ஸ் சிரப்பு என்கிட்ட இருக்குது, அதனால் லைன் டேட் சிரப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இல்லாட்டினா பேரிச்சம்பழத்தை போட்டுக்குங்க. இது இந்த பழம் வந்து டேஸ்ட் எதுவுமே இருக்காது, சும்மா சப்புன்னு தான் இருக்கும். அதுக்கு தான் இந்த டேஸ்ட்டை கொடுக்குறது, வேறு ஒன்றும் இல்லை. சும்மா கொடுத்தா அந்த பிள்ளைங்க சாப்பிடாதுங்க இல்லைங்களா, டேஸ்ட்டே இல்லைன்னு சொல்லுங்கள். சக்கரை போடணும், நாட்டு சக்கரை போடணும், அதெல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோமா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், வேலையே முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஆனால் நிறைய கொழுப்பு சத்து இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, நிறைய விட்டமின் சத்துக்கள் நிறைய நிறைஞ்சிருக்குது. அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அரைச்சி காட்டுறேன். சூப்பராக அரைச்சிட்டேன் பாருங்களேன். இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து பால் ஊற்றாமல் கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிங்கன்னா அப்படி வெண்ணெய் ஆட்டம் வரும். அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தேன் ஊற்றிக்கிறேன். என் பையன் கொஞ்சம் நல்லா இனிப்பாகவே சாப்பிடுவான், அதுக்காக கொஞ்சம் தேன் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் அந்த சிரப்பே போதும் அப்படின்னா, அந்த இனிப்பே போதும் அப்படின்னா அதோடு விட்டுறலாம். நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் தேன் கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். அப்படியே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள், அதை விட மாட்டீங்க நீங்கள்.
எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே வந்து பேக்கிங் பண்ண வேண்டியதுதான். இன்றைக்கி அவனுக்கு வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸாம் நடக்குது. அதனால தான் வந்து எக்ஸாம் நடக்கிற டைமில் சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமாக கொடுத்தோமா கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பி போயிடுவான். அதுக்கு தான் சாப்பாடு வேணான்ட்டான். ஆல்ரெடி முன்னையே டிஃபன் சாப்பாடு சாப்பிட்றதுனா கொஞ்சம் கஷ்டம் என் பையனுக்கு. இது எக்ஸாமுங்கிறதுனால அது ஒரு காரணமாக போயிடுச்சு. ஏன்ட்ட தம்பி? இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு பழைய சாதம். கொஞ்சம் ஒரு டம்ளர் 2 டம்ளர் குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 10 மணி வாக்கில் டிஃபன் இட்லியும் தக்காளி குருமா சட்னி அப்போ அரைச்சிக்கலான்னு விட்டுட்டேன். அது செஞ்சுருக்கேன். இது இவனுக்கு வந்து தக்காளி குருமா தொக்கும் சப்பாத்தியும் இவனுக்கு. அவ்வளோதாங்க இன்னைக்கு. டே நீ கேட்டேன்னு ஜூஸ் போட்டுட்டா. எப்படி இருக்குது ஜூஸ்? சொல்லு, அவங்களுக்கு ரிவ்யூ சொல்லு. சூப்பராக இருக்குது. அதான் என் பையன் வந்து இந்த பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னது உண்மையில அது செய்தாங்க. நல்லா இருக்குது அப்படின்னா. ஏன்டா சிரிக்கிற? உண்மையுமே தான் சிரிச்சங்க போய் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆமாம், நீ காலைல கொடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சுமாண்ணா. ஏன்னா ஜில்லுன்னு இருக்கிறதுக்கும் அந்த பால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா, அதனால் அது ஜில்லுன்னு இருக்கிறதுக்கும் அந்த டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி சாப்பிடு. கரெக்டு. இன்னைக்கு எக்ஸாமா? இன்னைக்கு நீ தமிழ் எக்ஸாம் தானே? ஆமாம் இல்லையா? நல்லா எழுதிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். அங்கே என்ன தெரியுது விளையாடுற நீயே? இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில், வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் மண்ணு கொட்டியிருந்தோம் இல்லைங்களா, அந்த மண்ணெல்லாம் நிரவியாச்சு. பாருங்களேன், அந்த மண்ணெல்லாம் காட்டுற தம்பி. சுத்தமாக நிரவி அதை ஒரு வழியாக ரெடி பண்ணி இப்போ எல்லாம் கால் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ ரெடி, சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ மழையாட்ட குமிச்சு வச்சுருந்தோம் மண்ணை, அந்த மண்ணெல்லாம் இப்போ ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து விவசாயம் பண்ணுற அளவுக்கு அந்த மண்ணை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதில் வந்து மஞ்சள் நடவு செய்யலான்னு. இந்த மஞ்சள் வந்து சேல்ஸுக்கு கிடையாதுங்க. இது வந்து இதில் ஊன்ற மஞ்சள் வந்து நமக்கு விதை மஞ்சளாக உற்பத்தி பண்ணுறதுக்கு தான், சரிங்களா? ஏன்னா புது மண்ணில் வைக்கிற மஞ்சள் வந்து நல்லா விளைஞ்சி வரும்னு சொல்லுவாங்க. லகடான் மஞ்சள் கொஞ்சம் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மஞ்சள். அது இல்லாமல் நம்ம வீட்டு மஞ்சள் எல்லாத்தையுமே விதைக்கு மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே இந்த தோட்டத்தில் போட்டு கொஞ்சம் விதை மஞ்சள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் ஊனிடலாம். எங்கே இருந்தவங்க இங்கேதான். நம்ம விதைக்கிற மஞ்சள் நல்ல விதைப்பு மஞ்சள் நிறைய வரணும். அடுத்ததாக நம்ம பறிக்க போகிறது நம்ம முள் சீத்தாவை தான். 2-3 நாளாக ஊருக்கு போகும், எந்த காய்கறி சிறையும் பார்க்காம விட்டாச்சு. அதனால் இன்றைக்கி எல்லாம் பழுத்துருச்சு. இன்றைக்கி ஒருத்தங்க கேட்டாங்கன்னு சொல்லி காய் வேணும்னாங்க. அதான் இன்றைக்கி வந்து பார்த்தோம், 2 காய் இருக்குது. ஒரு காய் இதாபருங்க பறித்து வச்சுருக்கேன் கையில். இன்னொரு காய் பறிக்கிறாரு. பறிச்சிருங்கண்ணா. இனி மழை பெஞ்சிருச்சு இல்லைங்களா, இனிமேல் காய் வந்து நிறக்க காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ தான் பூ விட்டுருக்கு. ஆனால் உங்கள் தலைக்கு மேலேயே பாருங்கள் ஒரு காய் இருக்குது. அதெல்லாம் திரளலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இலைங்களும் அதுவும் ஒன்றா இருக்கிறதுக்கு எங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க. விட்டா அப்படியே வந்து பழுத்து கொட்டி போயிடுது. இப்போ நிறைய பூ வச்சுருக்குது பாருங்க, நிறையா. இதுக்கு மேலே பழுத்து விழுந்து போயிடும். இந்தாங்கண்ணா கொண்டு போய் கொடுத்துருங்க. யாரோ 2 கிலோ வேணும்னு கேட்டாங்களா? இன்னும் ஒரு காய் இருக்குது, இனிமேல் விட்டா அது 8 போய்ட்டு கேட்டோம். எங்கே இருக்குது இன்னொரு காயா? சின்னதாக இருக்குது பாருங்க.
எல்லா காயுமே பெரிய காயாக வரும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி தான் ஒன்று பெருசு ஒன்று சிறுசு அப்படி கலந்து தான் வரும். கேட்குறீங்களுக்கு கிலோ கணக்காக போட்டு கொடுத்துட்றோம். அப்பப்போ வேணுங்கிறீங்க ஃபோனில் கேட்குறாங்க மெசேஜில். ஆனாலுமே எல்லாருக்கும் கேட்குறீங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள், பூ வந்து இப்படி தான் பூக்கும். அழகாக இருக்குல்ல பூ, சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ என்ன எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தினா எதுவும் வேஸ்ட்டே ஆகிறதில்ல காய்ங்க. ஆனால் தேன் பூச்சி இருக்க மாட்டேங்குதுண்ணா. எங்கே தேன் கூடு கட்டுதான்னு பாருங்க. ஆ, இது ரொம்ப சின்ன காயாகுதுண்ணா. இது நாம் சாப்பிட்டுக்கலாம். ஆ, சீத்தாப்பழம் தான் காய் இல்லை. சரி போதும் வாங்க. இந்த இடத்துல 2 காய் உண்டுருக்கே. திலக்காய் கொண்டாந்ததா இதுல உண்டுருக்குமா? திலகா கொண்டதெல்லாம் இல்லை. நான் திலகா கொண்டதெல்லாம் நான் விதை போட எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுவாக தான் பழுத்து விழுந்து போச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சிருடாத. அந்த பர்னரை எடுத்து வச்சிருக்க. விழுந்துச்சா? எப்பவுமே வந்து அடுப்பை பொறுத்த வரைக்கும் 2 அடுப்பு நம்ம வாங்கி வச்சுக்கணுங்க. ஒன்று ஸ்பேர் வச்சுக்கணும். நான் வந்து அப்படி தான் வச்சுக்கிறது. இப்போ வந்து அந்த அடுப்பை வந்து நான் ஃபுல்லாக அடுப்பில் வேலை செய்கிறது கிடையாது. ஏன்னா திலகா தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு அப்பப்போ வந்து தாளிக்கிறதோட சரி. அதனால் எப்படி பார்த்தாலும் டீ வைக்கும் போது வந்து பொங்க வச்சுருவா. அதனால் வந்து அடைச்சிக்கும், ஏதோ ஒன்று மிஸ்டேக் வந்துடும். அதனால் அந்த சமயத்தில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு அடுப்பை மாற்றிடுவேன். இப்போ அந்த அடுப்பை எடுத்து கொண்டு போய் ப்ரெஸ்டீஜ் ஷோரூமில் கொடுத்துட்டாக்கா அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸு நம்ம ஐநார் பண்ணிடுவேன். அப்படி அடுத்த சர்வீஸு கொண்டு போய் கடையில் கொடுத்துருவேன் நான். அப்போ ரொம்ப நீட்டாக நமக்கு சுத்தப்படுத்தி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த சமயத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கிறதுக்கு நமக்கு அடுப்பு வேணும் இல்லைங்களா? அதுக்கு தான் வந்து 2 அடுப்பு வேணும்னு சொல்கிறது. ஒரே அடுப்பு போதும், எது எக்ஸ்ட்ரா இதுக்கு அடுப்பு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா இருந்தால் அது நமக்கு வந்து சமயத்தில் அது யூஸ் ஆகும். அதுக்காக தான் நானுமே அப்படி தான் நினைப்பேன். எக்ஸ்ட்ரா இதுக்கு வச்சுக்கிட்டு அது கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்து போட்டுருவேன். பழசுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டுருவேன். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு அதை பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கிறது. நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா அதை பத்திரப்படுத்தி எடுத்து வைங்க. அது நமக்கு ஒரு நேரத்துக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து சில்வரில் வாங்கினேன். அப்போ இது இப்போ யூஸ் ஆகுது. நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிவிட்டா. சிலிண்டர் கேஸ்னாலே பயமாகுது. இது பாருங்கள், இப்போ பழசு நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்து இது ஃபுல்லாக இப்போ கழட்டியாச்சு. இது எல்லாமே வந்து நல்லாவே எரிய மாட்டேங்குது, எல்லாம் அடைச்சிக்குது. இப்போ இது எடுத்து ஃபுல்லாக வந்து எங்கள் வீட்டுக்காரர் இந்த ஒர்க்லாம் நல்லா பண்ணுவார். இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு சுத்தமாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. அவரே இந்த ஃப்ரீ டைமில் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறாரு இல்லைங்களா? அந்த டைமில் கொடுத்தோமா இதெல்லாம் பாருங்கள். என்ன தான் டெய்லியும் துடைக்கிறதுக்கு அவங்கள விட்டாலும் ரொம்ப சுத்தமாலாம் துடைக்க மாட்டாங்க. அதனால் பாருங்கள், இதெல்லாம் நல்லா நம்ம நார் போட்டு, இரும்பு நார் போட்டு க்ளீனாக தேய்ச்சி கத்தி போட்டு சுரண்டி எல்லாமே பண்ணி புது அடுப்பு மாதிரி பண்ணிடுவாங்க. அப்போ இது பண்ணி நம்ம எடுத்துக்கொண்டு போய் மேலே வச்சுக்கணும், சர்வீஸ் பண்ணி மேலே வச்சுக்கணும். மறுபடியும் அந்த அடுப்பு நமக்கு ஃபால்ட் ஆகும்போது இதை எடுத்து அதில் ஃபிட் பண்ணிவிட்டு அதை மாற்றிக்கணும். அப்படி தான் நம்ம பண்ணிக்குவோம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் அடுப்பு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, சீக்கிரத்தில் அடுப்பும் போகாது உங்களுக்கு. சரிங்களா? அதுவும் இந்த கண்ணாடி கிளாஸ் அடுப்பு வாங்குறத விட பழைய காலத்தில் வாங்குற மாதிரி சில்வர் அடுப்பு வாங்கிக்கிறதே ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அதுதான் நம்ம பரவாயில்ல. சூடான பொருளை செஞ்சுட்டு இந்த கிளாஸ் மேலே ஏதாவது நம்ம வச்சுட்டோமா பட்டுன்னு கிளாஸ் வந்து அப்படி படப்படன்னு எல்லாம் வெடிச்சு போயிடும். ஏன்னா எங்கள் நிர்மலாவோட அடுப்பு அப்படி வெடிச்சிச்சு. அதனால சொல்கிறேன், ஹீட் ரொம்ப அதிகமானுச்சுன்னா கிளாஸ் வெடிச்சு போயிடும். அதனால இதுக்கு மேலே வாங்குறீங்க கிளாஸை விட நம்ம வந்து சில்வர் வாங்கிக்கிறதே பெஸ்ட்டு. இல்லை இப்போ ஏதாவது கேஸுக்கு அந்த கண்ணாடி வந்து உடையாமல் கிடையாமல் நல்லா பாதுகாப்பான கிளாஸ் ஏதாவது போடுறாங்களோ என்னவோ எனக்கு அதுவும் தெரியல. ஆனால் எனக்கு பயம் கண்ணாடி, அதுக்காக நான் கிளாஸே வாங்கிக்கிறது. சரிங்களா? ஆரம்பத்துலேருந்தே ப்ரெஸ்டீஜ் வாங்கி பழகிட்டோமா, இந்த குக்கர் ஆகட்டும் இது ஆகட்டும், அதனால் ப்ரெஸ்டீஜ்லேயே வாங்கிக்கிறது நான். ஓகே, கத்திரிக்காய் ஏதாவது காய்ச்சிக்குதா திலகா? கத்திரிக்காய் 2-3 காய்ச்சிருந்துச்சு பாரு. இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் பிக்கலான்ட்டு இந்த 2 செடி 3 செடி வச்சிருக்கிறதுனால வெண்டைக்காய் பிக்கிறதே இல்லை. இங்கே பாரடிப்பில் முத்தி போச்சுடி அடியே. 1-2 இருந்தா கூட பறிச்சுட்டு வா நான் சொல்லி சளிச்சிருச்சு திலகா அவங்ககிட்ட. பாரு, நான் தான் அன்றைக்கி 2 காய் 3 காய் இதில் யானை தந்த வெண்டை இது. 2 காய் இருந்தால் கூட ஒரு குழம்பு வைக்கலாம். 2யுமே முத்த வச்சுட்டேன்.
எனக்கு தெரியும், எனக்கு அது முத்தி போச்சா எது ஏன்டி தொட்டா அப்படி தொடும்போது சாஃப்டாக இருந்தால் அது முத்துலன்னு அர்த்தம், திக்னஸாக இருந்தால் முத்தி போச்சுன்னு அர்த்தம். இன்னுமே எனக்கு தெரியலன்னா என்ன? எப்பவும் பொம்பளைங்க எந்த விஷயத்தையும் தெரியலன்னு சொல்லவே கூடாது. பச்சைக்காய் தெரியுது, இப்போ இனிமேல் வந்தோன்னா பிச்சுட்டு வந்துடும். என்ன வெண்டைக்காய் தெரியுது? பச்சை கலரில் இருக்குதுல்ல, அது சின்ன சின்னதாக இருக்குது. அங்கே இருந்துச்சு நாட்டு வெண்டைக்காய் இவ்வளோ நீட்டு வந்துச்சுல. பைத்தியக்கறி, இந்த பச்சை கலர் வெண்டைக்காயெல்லாம் சாப்பிடவே கூடாது. இதுதான் நம்ம சாப்பிடணும். இதை தொட்டு பாரு, தொடும் போதே உனக்கு தெரியும் வித்தியாசம். புரியுதா? கற்றுக்கோ. நிறைய குருத்து புழு தான் வந்துக்குது பாருங்க. தலை இது பண்ணி கொத்தவரங்க நிறைய காய்ச்சிருக்குது. இன்னும் ஒரு 10 செடி தாங்க, 10 செடி கூட இல்லை. ஒரு நாள் விட்டுட்டா இன்னொரு நாள் முத்தி போயிடுது. நான் தான் மற்ற வேலையை பார்க்குறேன், நீ இருக்கிறீ இல்லை பொறுப்பாக பார்த்து எல்லாத்தையும் பிக்க மாட்டா. நீ பிக்காட்டினாலும் பரவாயில்ல, தாத்தா கடை சொல்லி அது பிடிச்சி தர சொல்ல மாட்டா. தக்காளி ஒரு பக்கம் பழுத்து கிடக்குது. அக்கா சொன்னா தான் பறிக்கணுன்ட்டு விட்டுட்ட நீயும். என்னாடி பிள்ளைங்களா நீங்கள்? இங்கே பாரு, வெண்டைக்காய் ஊனி இருக்குது, இதெல்லாம் முளைச்சி வந்துருக்குது. என்ன பாரு, 2 இங்கே முளைச்சிக்குது. பார்த்துக்கோ, காலை போட்டு மேய்ச்சி விடாத. இதெல்லாம் பாருங்களேன், இதில் தான் குருத்து நோவு பாருங்கள். என்கிட்ட என்னன்னு தெரியலிங்க, இந்த கத்திரிக்காய் வந்து குருத்து நோவு தான் வருது, மற்றதெல்லாம் வரதே இல்லை. அப்பா, நானும் பார்க்குறதெல்லாம் குருத்து நோவு வந்தாலே காய்க்கிறது லேட் ஆகும், காய்ப்பு திறன். ஏன்னா அந்த குருத்தை உடச்சி விட்றோமா, மறுபடியும் பக்கத்தில் குருத்து வந்து மறுபடியும் அது துளிர் எடுத்து மறுபடியும் பூ வைக்கிறதுக்கு லேட் ஆகி போயிடும். இதே தான் முள்ளு கத்திரி எங்கெங்கே காட்டில் முளைச்சி கிடக்குதோ அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து பிடிங்கிட்டு வந்து நட்டு வச்சிடுறது. நாங்கள் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் இது சத்தியமாக எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டார். பிஞ்சா இருக்குதா முத்தி போயிடுச்சா? நம்ம அண்ணா இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஆமாம், இந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுன்னா அந்த மாதிரி வந்துடும். சரி, இனிமேல் பிச்சு வச்சிடுறேன். சரி, ஓகே. இங்கே இருக்கிற வெண்டைக்காய் பாரு இருக்கிறதா. இன்னைக்கெல்லாம் செடிகள் இருக்கிறதெல்லாம் பார்த்து வெண்டைக்காயை பறிச்சிடலாம். இன்றைக்கி பறிச்சுட்டு வந்தது இதாங்க பறிச்சுட்டு வந்திருக்கோம். கொத்தவரங்காய், கத்திரிக்காய், சேலம் முள்ளு கத்திரிக்காய். இது நல்லாவே இருக்குது பாருங்களேன். ஒன்று மட்டும் பொரியல் பண்ணாவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய், ஒரு 3 ரகம் வெண்டைக்காய், அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி பறிச்சுட்டு வந்துக்கிறோம். இந்த காயை வச்சு இன்றைக்கி குழம்பு வச்சிடலாம். கடலப்பருப்பும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு, அப்புறம் ஒரு பொரியல், கத்திரிக்காயை போட்டு ஒரு பொரியல் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா வாழைக்காய் கூட இருக்குது இல்லத்துலக்கா, வாழைக்காயை போட்டு ஒரு பொரியல். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.